சிரிச்சு நடக்கணும்னா அந்த வார்த்தை எங்கே இருக்கு சொல்லுங்கள். பைபிளில் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி தியானங்க நடக்கிற இடம் இப்போ கேரளாவுக்கு நீங்கள் போகலாம், இங்கே இருக்க ரிட்ரீட் சென்டர்களுக்கு போகலாம். இந்த மாதிரி எங்களை போல் அலை கூட்டி வச்சு இப்படி நீங்கள் பேச வைக்கலாம், வார்த்தையை கேட்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அப்போ இந்த வார்த்தையை வாலிபர்கள் முக்கியமாக படிக்கணும். அதனால தான் வழி தவறி போகிறது. இதை பற்றி புரியல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, அவங்க படித்தும் தெரிஞ்சுக்க முடியல இல்லையா? நிறைய பேர் பாருங்க. இன்னொன்று யோகான் 3:19 பார்த்தீங்கன்னா, ஒளி உலகத்திற்கு வந்திருந்தும், ஒளினா யாரு? யோகான் 14 சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் தான் உலகத்திற்கு ஒளி அப்படி சொன்னார் இல்லையா? மத்தேயு 5:14 சொல்றார், நீங்க தான் உலகத்திற்கு ஒளி அப்படின்னாரு. 1 யோகான் 1:7 என்ன சொல்றாரு? நீங்க இதை தான் படிக்கணும், 19 படிங்க, நான் சொல்றேன். 1 யோகான் 1:7 என்ன சொல்றாரு? அவர் ஒளியில் நடந்தது போல, அவர் இயேசு ஒளியில் பரிசுத்தமாக நடந்தது போல நீங்களும் ஒளியில் நடந்தால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாக வாழ்வீர்கள். அப்பொழுது ஆண்டவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை எல்லா பாவத்திலிருந்து கழுவி தூய்மையாக்கும். வா, கை தட்டலாமே. ஆண்டவருக்கு மகிமையில்ல. நீங்க ஒண்ணுக்கு கை தட்டினாவே ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிப்பார். இது எனக்கு தான் ஏத்துக்கணும். புரியுதுலே? சும்மா இல்லை. அப்ப அங்க அந்த ஒளியில் நம்மளை ஒளியாக்கி இருக்கிறார். இப்ப ஒளினா வெளிச்சம். நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது தான் வெளிச்சம், பாவத்தில் இருக்கிறது தான் இருட்டு. அதுவும் பைபிளில் இருக்குது இல்லையா? நம்மளை எதுக்காக அழைச்சிருக்கிறாருன்னா வெளிச்சத்தில் இருக்க தான் அழைச்சிருக்காரு. இப்போ யோகான படிங்க, 3:19 படிங்க. ஒளி என இயேசு ஒளியாக உலகத்திற்கு வந்திருந்தும் தன்னுடைய செயல்கள்னா காரியங்கள், நம்ம நடத்த, பார்வை, யோசனை, செய்யற காரியங்க இதெல்லாம் கெட்டதாக இருக்கிற காரணத்தினால, நான் கொஞ்சம் அப்படி சாதாரண தமிழ் பேசுறது எல்லாருக்கும் நல்லா இருக்கும், அதுக்கு தான். மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். மனிதர் இந்த ஒளியை இயேசுவை விட பிசாசின் செயல்களை தானே அதிகமா விரும்பினர். இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கி, இதில் தானே அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கி இருக்கிறது. அடுத்த வசனத்தை படிங்களேன். தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க ஒரு சில பேரை, பல்லாரியில் இந்த பிரதர் வர்றாரு, இன்னைக்கு வாங்க, நல்ல ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கணும், அவர் வந்தா குடிக்காதீங்கன்னு சொல்லுவாரு. போங்க, நீங்க போங்க. ஏன் இங்க வந்த இந்த வார்த்தையை கேட்டால் விடணுமே, அதுதான் அங்க சொல்லுது. படிங்க, எவ்வளவு நல்லா இருக்கு, படிங்களேன். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி தங்களுடைய, இப்ப எப்படின்னா, எனக்கு ஆண்டவர் கொடுக்குற வசனங்க எப்படி தெரியுமா? நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இதை விட இன்னும் 10 மடங்கு இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, எல்லாரையும் ரீட் பண்ணுவாரு, இருதயத்தை பார்ப்பாரு, யாருக்கு என்ன தேவைன்னு பார்ப்பாரு, அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஆசைப்படுறாங்கன்னு பார்ப்பாரு, என்ன விடணும்னு ஆசைப்படுறாங்க, விட முடியாமல் இருக்கிறாங்க, எதனால இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அந்த யோகான் 2:25 அதான் சொல்றாரு, மனுஷனை பற்றி யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறதும் எனக்கு தெரியுங்கிறார் யோகான் 2:25. அப்போ அதனால என் வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துறதுக்கு நம்மளை உபயோகப்படுத்தும் போது சில நேரம் நமக்கு சில இதை காட்டுவார் கூட. காட்டுறது எதுக்கு காட்டுறேன்னா, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்காக ஜெபி, அந்த வார்த்தையை நான் கொடுக்கும்போது அது சொல்லு அப்படிங்கிறது மாதிரி தான் நமக்கு சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சிலது வெளிப்படுத்தலைனாலும் ஆண்டவர் வார்த்தையை அனுப்பிடுவார். யார் யாருக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நல்லா கேட்டிங்கன்னா, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வார்த்தைகள் வந்து சேரும். இது எனக்கு தானே நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஆண்டவர் கரெக்டாக இருக்கா இல்லையா? இப்பயே இது வரைக்குமே எவ்வளோ நேரம் ஆகுது? இப்போ 1 ஹவர் ஆகுது இல்லையா? இந்த 1 ஹவரில் எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அப்போ 3 நாள் இருந்தால் எப்படி இருக்கும்? 3 நாள் கழுவிடுவார்.
அப்படிதான். ஆமாம், அதனால தான் நான் சொல்லுவேன், போகிற இடத்துலாம் சொல்லுவேன். நானும் இப்போ பெங்களூரில் இப்பயுமே மாதத்தில் பல இடங்களில் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது நான் வந்துட்டு தான் இருக்கேன். வீட்டுகள் இந்த மாதிரி கன்னடத்துலேயோ இல்லை தமிழ்லேயோ பல பகுதிகளில் வச்சுட்டு தான் இருக்கிறேன். கூப்பிட்ற இடத்துக்கு வர்றேன். நான் ஒன்று எல்லாரும் எப்படி இருக்குது இந்த இன்னைக்கு ஆவியானவர் இப்போ பாடணும் இல்லையா? அதை இன்னொருக்கா பாடுங்களேன். கைத்தட்டுங்க நல்லா. சாட்சி நாங்களே எந்த பெருமழை போலாவி ஊத்தி உயரமான உலகிலே சோர்ந்து போகும் உன்னதத்தின் ஆவியினால் எங்களை பலப்படுத்தி இந்த துயரமான உலகில் சோர்ந்து போன எங்களை ஆவியினால் எங்களை தாங்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ நமக்கு நல்லா தெரியுது, நம்ம நல்லா இருக்கணும்னு ஆவியானவர் நம்மளை தாங்கினா தான். நம்ம ஆவியானவரை கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம அவரை நோக்கடிக்கிறோம். ஆமாவா இல்லையா? நீங்கள் எஃபீசியர் என்ன சொன்னல, அதே நாளில் 9வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே ஒரு வசனம் இருக்குது, பரிசுத்த ஆவியை நோகடிக்காதீர்கள், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படி இருக்கும். படிக்கிறீங்களா? 6:30 சாரி 4:30. படிங்க சீக்கிரம் படிங்க. கடவுளின் தூய ஆவியானவரை அவருக்கு துயரம் அப்படின்னா அவரை வேதனைப்படுத்தாதீங்க. மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது புதியப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீட்பு நாளுன்னா நரகத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நமக்கு மீட்கிறதுக்காக, விடுதலை கொடுப்பதற்காக நம்ம மேலே ஒரு முத்திரையாக பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுத்துருக்கார். அப்போ தான் பரலோகம் போக முடியும். நல்லா புரியுது இல்லையா? இப்போ பரிசுத்த ஆவியை நோகடிச்சா அவர் இருப்பாரா? ஏன்னா உங்களுடைய உடல் என்னுடைய ஆலயம்னு சொன்னார். பரிசுத்த ஆவி தங்கும் ஆலயம் அப்படி தானே இருக்குது. 1 Corinthians 3:16 இருக்குது இந்த வசனம். அப்போ ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாரு, அதுக்கு தான் வந்தார். அவர் எப்போ வந்தார் தெரியுமா உங்களுக்கு? நமக்குள்ளே எப்போ வந்தார்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள், கொஞ்சம் பேசுங்க. நீங்கள் என்ன பெந்தகோஸ்தே காலத்தில் இருந்தீங்களா? நான் கேட்டது அப்போ இல்லை, இப்போ உங்களுக்குள்ள எப்போ வந்தார் இல்லையா? எப்படி வந்தார்? ஆவியானவராக வந்தார். இப்போ சின்ன குழந்தையில நம்ம ஞானசானம் வாங்கும்போது தண்ணியை ஊற்றினோடனே ஆவியானவர் வந்துடுறாரு. சிலுவை போட்டோடனே அங்கே அழுதுகிட்டே இருக்குங்க குழந்தைகள் இல்லையா? அந்த ஜென்ம பாவங்கள் அழிஞ்சு போகிற நேரம் அது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். இப்போ ஆவியானவர் ஞானஸ்தானத்தில் வந்துட்டார். அடுத்து எப்போ வந்தார்? புது நன்மை. அடுத்து எப்போ வந்தார்? உறுதி பூசுதல். உறுதி பூசுதலுக்கு பிஷப் என்ன செய்வார்? நமக்கு கன்னத்தில் ஒரு அடி கொடுப்பார். அதான் மங்களூரில் ஒரு பிஷப் சொன்னார். மங்களூரில் எல்லாருக்கிட்டையும் அவர் உட்கார்ந்துருப்பார் இந்த உறுதி பூசலில் இல்லையா? எல்லாரும் போய் முட்டி போட்டோன்னா அவர் சிலவு போட்டு என்ன பூசி கன்னத்தில் ஒரு தட்டு தட்டுவார். இவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒரு பொண்ணுக்கு கன்னத்தில் தட்டாமல் விட்டார். அது போய் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கு. இவரை முறைக்க பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரு, எனக்கு மட்டும் கொடுக்கல. அது நினச்சிக்கிடுச்சு, கன்னத்தில் அடித்தாதான் பரிசுத்த ஆவியார் வருவார்னு.
கடைசியாக எல்லாம் போனோன்னு என்னம்மா இங்கேயே நின்றுட்டு ஒரு மாதிரியா இருக்கிறேன்னா, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கல, நான் தான் போட்டேன்ல, என்னெல்லாம் தடவுனல்ல. இல்லை கன்னத்தில் அடிக்கலையே நீங்கள், இங்கே வாண்டு சரியாக ஒரு குடு கொடுத்தாராம். இவன் வந்துட்டாரா, இப்படிலாம் வருவாருன்னு தெரிஞ்சால் வந்திருக்கவே மாட்டேன். இன்னும் ஜோரம் அடிச்சிருந்தா 4 கடவா பல்லே போயிடும். இப்படி சில பேர் வந்து ஒவ்வொரு மதமாக இருக்கு. பரிசுத்த ஆவியார் அப்போ வந்தார், ஞானஸ்நானம் போது வந்தார். அப்புறம் எதுக்கு உறுதி பூசல் போய் வரணும்? ஒரு தடவை வந்தால் போதும் தானே. அப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்து தங்கிட்டாரு. ஆண்டவர் சார், நீ சின்ன குழந்தையா மாறாவிட்டால் நீ பரலோகத்துக்கு போக முடியாதுட்டாரு. அப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறதுனால இருந்தது. இந்த வாலிப வயசு வர வர கண்ணு, மனசு, ஆத்ம, சரீரம், பேச்சு, யோசனை, நடத்த எல்லாம் மாறணும்னு அவர் நம்மளை விட்டு விளையிறாரு. புரியுதாப்ப? இது பைபிளில் இருக்கா அப்படின்னா, நீங்கள் விஸ்டம் ஞானாகமம் 1வது அதிகாரம் 5, 7, 9 படிச்சிங்கன்னா, நம்மக்கிட்ட பாவம் நெருங்கும் போது, அநியாயம் நெருங்கும் போது ஆவியானவர் நம்மளை விட்டு விலகிடுவார். அதுக்கு ஓசே, ஏசாயா இல்ல, ஓசே தெரியுமில்ல? ஓசையா. அந்த ஓசையா 5:14 ஒரு வசனம் இருக்குது. 5:14-15 ஒருவர் தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு, ஆமா நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டு, இல்லை ஒருவன் தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு என் முகத்தை அவன் தேடும் வரை நான் அவனிடமிருந்து விலகி சென்று என்னுடைய இருப்பிடத்தில் அவனுக்காக காத்திருப்பேன். அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் அவன் துன்ப நேரத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அப்பொழுது நான் திரும்ப வருவேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நம்ம பாவம் செய்யும்போது, பாவ எண்ணத்தில் இருக்கும்போதே இயேசு உள்ள போல. இயேசு கொடுத்த ஆவியானவர் எப்படி போவார்? யூதாஸ் காரியத்துக்குள்ள. அதனால தான் பலகீனங்கள் உண்டாகிறது நான் சொன்னேன். நம்ம பாவத்தோடு போய் நன்மை வாங்கிறது, பாவத்தை இன்னும் பெருசா நான் பிசாசு தான் கூட்டிகிட்டு வருவோம். ஏன்னா ஆண்டவர் தான் வரமாட்டார். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்துட்டார் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி அவர் இருந்திருந்தான்னா வீட்டுக்குள்ளே வந்தோன்னே சமாதானமாக தானே இருந்திருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சென்டர் சேச்சர் ஏங்க பாருங்கள். வாங்க ஒரு ஜபம் செய்யுங்க, ஜபம் செய்வோம், வாங்க உட்காருங்கன்னா நான் வரமாட்டேன், எனக்கு நேரம் இல்லை. ஏன்? அங்கே ஐக்கியம் இல்லை, பிசாசு வந்துருச்சு. ஜெபிக்க விடாது. ஜெபிச்சா ஆசீர்வாதம் வந்துடும், தடைகளை கொண்டு வரும். வாங்க ஒரு ரெட்ரீட்டுக்கு போவோம், நான் வரமாட்டேன், நீங்கள் வேணா போயிட்டு வாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. காரணம், அவங்க வந்தாவே மனம் திரும்பிடுவாங்க, பாவங்கள் வெளிப்படுத்தப்படும், அதை விட வேண்டிய சூழ்நிலை வரும். யோகானில் பார்த்தோம்ல, ஒளிக்கிட்ட ஏன் வரல, வெளிச்சத்தில் ஏன் வரலன்னா அவங்க செய்த பாவங்கள்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கு தான் அவங்க வரமாட்டாங்களாம். நிறைய பேர் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இந்த சோதனைகளை ஜெயிக்க என்ன செய்யணுங்கிறது ஒன்று சொல்கிறேன். இப்போ பாவத்தை எழுதி வச்சுக்கிறேங்க, வார்த்தை ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது, அதை நான் சொல்கிறேன். மத்தேயு 26:40-41 அப்படி மார்க் போட்டு என்ன கிட்ட அப்புறம் அந்த வார்த்தையை சொல்லுங்கள். மத்தேயு 26:40-41 அப்படி இருக்கட்டும், அது அப்புறம் அடுத்து சொல்லுவோம். இப்போ பாருங்கள், என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? இல்லை, பரிசுத்த ஆவி நம்மக்கிட்ட இருக்காரான்னு கேட்டேன். இப்போ நான் உங்களை கேட்குறேன், இருக்காரா? எப்பப்பெல்லாம் வருவாருன்னு பார்த்தோம். ஞானஸ்நானத்தில் வருவார், உறுதி பூசலில் வருவார், புதுநன்மையில வருவார், அப்புறம் வேறு சமயத்தில் எப்போ வருவார்? திருமணம் பண்ணும்போது வருவார், உடன்படிக்கையில் அங்கே வருவார். சரி, இன்னும் முக்கியமாக ஒன்றில் வர்றேன்னு சொல்லியிருக்காரு, வருவார். எப்போ? அது இயேசு வருவார். இயேசு சொன்னார். ஆவியானவர், நான் சொல்கிறது ஆவியானவரை பற்றி சொல்கிறேன். இயேசு வர்றது வந்து என் பேரால் 2-3 பேர் கூடியிருந்தால் அங்கே நான் இருக்கிறேன், உலகம் முடிய வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. யோசுவா 1:9 நான் சொன்னேன், நீ தைரியமாயிரு, நீ தைரியமாக இருந்தா, நான் சொல்கிற பிரகாரம் நீ தைரியமாக இருந்த, பயப்படாமல் அஞ்சாதே, நீ தைரியமாயிரு. அப்படி நீ நடந்தா நீ போக இடமெல்லாம் உன்னை காப்பாற்ற நானே வர்றேன். யோசுவா 1:9 இது சொல்கிறாரு. அப்போ நம்ம அவர் சொல்கிறத கேட்டு நடந்தால் தான் அவர் நம்மளோட இருப்பார். இல்லைன்னா அவர் நம்ம சொல்கிறத அவர் கேட்கல, அவர் சொல்கிறத நம்ம கேட்கலன்னா நம்ம சொல்கிறத அவர் எப்படி கேட்பார்? நம்மளே அப்படி தானே பேசுகிறோம். நான் சொல்கிறது நீ கேட்கல,
இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஆவியானவர் மனசை நம்ம நோகடிச்சோம்னா அவர் விலகிடுவாராம். அவர் முத்திரையாக இருக்க, பாஸ்போர்ட்டில் முத்திரை இருக்கணும், இல்லைன்னா ஃப்ளைட் ஏற முடியாது, வெளிநாடு போக முடியாது இல்லையா? முத்திரை இருக்கணும். அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்த ஆவியோட முத்திரை இருக்கணும். அவரை நோகடிச்சா அவர் போயிடுவார். போயிட்டா முடியாது இல்லையா? இப்போ என்ன கூப்பிட்டீங்க, பால் கூப்பிட்டுருக்காரு, எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதம் இல்லையா? இப்போ கூப்பிட்ட பிறகு என்ன, வாங்க பிரதர், வாங்க பிரதர், இங்கே உட்காருங்கிறார். நான் பார்க்குறேன் சேரில் முள்ளுலாம் வச்சுருக்குறேன், 2-3 தேள் வேற உட்காந்துருக்குது. நான் என்ன செய்வேன், இதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? பல்லாரில் தேள் இல்லைன்னா இங்கே கொண்டாந்து உட்கார வைக்கிறீங்க. நான் இன்னும் அங்கே இப்படி திரும்பி பார்த்தா பாம்பு ஒன்று நிற்கிது. நான் என்ன செய்வேன், நடந்து போவேன்னா ஓடுவேன்னா, ஓடி போயிடுவேன். தலை தெறிக்க பிடி உஷா மாதிரி தான் ஓடுவேன். எங்கிட்டும் முட்டிக்கிட்டு விழுந்தாலும் பரவாயில்ல, இதுலேயும் தப்பிக்கணும். இப்படி என்ன கூட்டி நோகடிச்சாவே நான் இருக்க மாட்டேன். மனுஷன் ஆண்டவரை இப்ப உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. இங்க வாங்க, எங்க சேர் இருக்கு, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க.